வீட்டின் பூஜையின் போது செய்யக்கூடாத தவறுகள் பற்றி அறிந்து கொள்வோமா? வாருங்கள் பார்ப்போம். பெரும்பாலும் வீடுகளில் தினமும் காலையில் முடியாவிட்டாலும் மாலையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது உண்டு. அந்த வகையில் நமக்கே தெரியாமல் நாம் அறியாமல் பூஜை அறையில் செய்யும் சிறு சிறு தவறுகள் பற்றியும் அதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். நம்மில் சிலர் பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசும் வழக்கம் வைத்து இருக்கின்றோம். அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். சிலர் இடமின்மை காரணமாக பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்திருப்பார்கள். அவ்வாறு வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதனால் வீட்டிற்கு சாபம் உண்டாக நேரிடும். மேலும் ஒருவர் விரதம் மேற்கொள்ளும் போது தாம்பூலம் தரித்தல், பகலில் உறங்குதல், வீட்டில் சண்டை போடுதல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டு பூஜையின் போது செய்யக்கூடாத தவறுகள். நாம் நிறைய பேர் பூஜையில் வைக்கும் வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைப்பது உண்டு. அவ்வாறு வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்க கூடாது. தேங்காய் உடைத்து பூஜைக்கு வைக்கும் பொழுது 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்த கூடாது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கை விரலால் எண்ணெயிலுள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. பூஜை செய்யும் பொழுது ஈர உடையுடனும் பெண்கள் தலைமுடியை விரித்தவாறும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது. சுப்ரபாதம் என்பது காலையில் கேட்கும் பாடலாகும். தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது தவறானதாகும். கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான். தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி அல்ல. திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றுவதற்கு முன்னால் வீட்டில் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை மூடிவிட வேண்டும். புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மட்டுமே வைக்க வேண்டும். பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை போன்றவற்றை தட்டில் மட்டுமே வைக்க வேண்டும்.